வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாப்பிள்ளை சொதி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை சொதி செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 50 கிராம் நீள நீளமாக மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் 50 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம் எல்லாமே நீள நீளமாக மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 200 கிராம் டைட்லி பேக்டு துருவின தேங்காய், அதாவது 1 கப்பு துருவின தேங்காய். கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை, இஞ்சி துருவின இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு பல் ஒரு 5 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக நீள நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அரைப்பதற்கு பொட்டுக்கடலை ஒரு 20 கிராம், பச்சை மிளகா ஒரு 2, இதை தான் நம்ம அரைக்க போகிற 2யும், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 20 ml எடுத்திருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கும் தேவையான அளவு தண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 200 கிராம் 1 கப் துருவின தேங்காயில் முதல் தேங்காய் பால் எவ்வளோ தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 200 ml தண்ணி ஊற்றி முதல் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த சக்கையை பயன்படுத்தி திருப்பி ஒரு 1.5 கப்பு, அதாவது 300 ml தண்ணி விட்டு 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ முதல் தேங்காய் பால் 1 கப்பு, 2வது தேங்காய் பால் 1.5 கப்பு எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். 1 கப்பு முதல் தேங்காய் பால், 2 கப்பு 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் இஞ்சி போட்டு, பூண்டு, வெங்காயம் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காய்கறி எல்லாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்க போகிறோம். ஸோ இந்த கலவை நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் முதல்ல பீன்ஸை சேர்த்துடுறேன். ஒரு காயாக சேர்த்துடலாம். பீன்ஸு அது ஒரு பரட்டிடலாம். சும்மா ஒரு 2 பரட்டினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, இப்போ இதில் விருப்பமான காய்கறி நம்மளுடைய இஷ்டம்தான். கத்திரிக்காய், முருங்கைக்காய், இதெல்லாம் நமக்கு என்னென்ன தேவையோ, என்ன காய்கறி இருந்தால் நம்ம பரவாயில்லன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது கேரட்டு போட்டு, இப்போ அந்த வதக்குறதுலையே ஒரு 1/2 வேக்காடு இந்த காய்கறிலாம் வெந்திருக்கும். இந்த எண்ணெயில் வதக்கியே நம்ம ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். காய்கறி எல்லாமே அரை பக்குவத்துக்கு வதங்கிடுச்சு. லைட்டாக உப்பு போட்டு தான் நான் இதை வதக்கியிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, 2வது தேங்காய் பாலை விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு ஒரு கலர் கலரிடுவோம். இதுக்கு இடையில பக்கத்தில் ஒரு சின்ன வாணலி வச்சுருக்கேன். அந்த சின்ன வாணலியில் ஒரே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம பச்சை மிளகா, பொட்டுக்கடலை 2யும் கொஞ்சம் எண்ணெயில் பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் பொடியை போட்டாச்சு. இப்போ அதில் 2வது பாலை விட்டுறலாம். ஸோ 2வது பால் எடுத்து மெதுவாக அதில் ஊற்றிடுவோம். விட்டு இது தேங்காய் பால்லையே, இந்த 2வது தேங்காய் பால்லையே இந்த காய்கறிகள் மிச்ச வேக்காடை வேகட்டும். மூட வேண்டாம், அப்படியே திறந்த வாக்கிலேயே வேகட்டும். ஸோ இது இப்போ இடையில பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஒயிட்டாக மேலே இந்த பச்சை மிளகா போட்ட உடனே அதை வதங்கிடும். அப்புறம் பொட்டுக்கடலையும் இதோடு சேர்த்து ஒரு பரட்டிடுவோம். இது ஆறுனதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகா பொட்டுக்கடலை கலவையை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். காய்கறிகளும் வேகட்டும், இதையும் அரைச்சி வச்சுட்டு பார்ப்போம். பொட்டுக்கடலை, பச்சை மிளகா அதை நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம முதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல் தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம்.
இதுக்கடையில் நம்ம என்ன பண்ணோம், அந்த காய்கறியை வேக வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா வெந்துச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் அதை ஆற வச்சிட்டேன். ஆஃப் பண்ணி நல்லா ஆறிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பாலில் வந்து சேர்க்கும் பொழுது ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா பால் திரியும். அதனால் நான் ஆல்ரெடி வந்து காய்கறி வேக வச்ச கலவையை ஆற வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம இந்த திக்கான தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். அந்த ஆறின காய்கறி கலவையில் திக்கான தேங்காய் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஒரு பெருசாக கொதிலாம் விட போகிறது இல்லை. இது இருக்கட்டும். பக்கத்தில் வந்து இன்னும் 1 டீஸ்பூன் பாக்கி இருந்த எண்ணெயை விட்டு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கடுகு தாளிச்சிடலாம். கடுகு தாளித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு. இப்போ வந்து இதில் ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. அதாவது நமக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னா லாஸ்ட்டாக புளிப்பு சுவை பிடிச்சிருந்தா ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை விட்டுக்கலாம், எலுமிச்சை சாறை. இல்லை வேண்டாம், எங்களுக்கு புளிப்பு சுவை வேண்டாம், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். எல்லாம் நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிறனால வாசனை ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு அதே மாதிரி இது வந்து ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அருமையான சூப்பரான காம்பினேஷன். நம்ம மாப்பிள்ளை சுதி கலர்ஃபுல்லாக மணக்க மணக்க எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. தாளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை சுதி ரெடி ஆகிடும். கருவேப்பிலை அடுப்பை நிறுத்திடுறேன். இந்த தாளிதத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டேன். நல்லா வாசனை கமகமாக இருக்கும். அப்படியே நம்ம நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி தழையையும் தூவிடலாம். அருமையான வாசனையான கலர்ஃபுல்லான பெஸ்ட் எக்ஸலண்ட் காம்பினேஷன் வித் இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், இடியாப்பம், ஆப்பம் நம்ம மாப்பிள்ளை சுதி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபீஸ் உங்கள் கிச்சன் தேடி வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.